வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சனி பயிற்சி பலன்கள் 2026 2026 சிறப்பு தொகுப்பு. அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது மீன ராசி. எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, எதிலே கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரம் என்ன செய்ய வேண்டும், வாங்க விரிவா பேசலாம். மீனம் காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு மீனம். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்கொண்ட மீன ராசி ஒரு மிக விசித்திரமான ராசி. குரு பகவானுடைய ஆட்சி பீடமான மீனராசியில் சுக்கிர பகவான் அசுர குரு உச்சம் பெறுவார். பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய மீனராசி மிகப்பெரிய உலகத்தில் தோன்றிய மகான்களை பெற்றெடுத்த ராசி மீனராசி. மீனம் குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம பேசணும்னா, மீனத்தை சாதாரணமாக நீங்க நினைச்சு மீனராசி நேயர்களை அணுகினீங்க அப்படின்னா முதல்ல அவங்க ரொம்ப அப்பாவியாகவும் சாதாரணமாகவும் தான் இருப்பாங்க. ஒரு சமயம் வரும்பொழுது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு 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 பரிமாணம் என்பது உங்களால் தாங்கவே முடியாது. உங்களெல்லாம் மடிச்சு பேப்பர்ல பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவாங்க. மீனம் ஆசைகளுடைய உச்சக்கட்ட ராசி. எந்த ஒரு ஆசையும் திருப்தி அளிக்காத ராசி. நீங்க போர்ஷே கார் வாங்கணும், போர்ஷே வாங்கி கொடுத்தீங்கனாலும் ஒரு வாரம் தான் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த வாரமே திருப்பி வேற ஒரு ஆசை வந்துடும், வேற ஒரு அதிருப்தி வரும். அது சுக்கிரன் உச்சம் பெறுவதால். அதே மாதிரி மீனம் ஒரு ஒரு சைடில் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே எனக்கு வேணாம், என் உடலே நிரந்தரம் இல்லை, இது வாடகைக்குரியது அப்படின்னு போற்றக்கூடிய மகான்கள் பிறந்ததும் இதே மீனராசியில். இப்ப மீனம் ஜென்ம சனி வரப்போறார் மார்ச் 6ஆம் தேதி. உடனே நான் இப்படி சொன்னா, ஜென்மசனி வரவர் உங்களுக்கு லைஃப் இதோடு முடிஞ்சிருச்சு, உங்களை சனி பகவான் மிகப்பெரிய அளவுல தாக்க போறார், உங்களுக்கு லைஃபே காலி அப்படின்னு சொன்னா அது பொய். உடனே நான் இப்படி சொன்னா, சனி வந்தா என்ன, அதனால இதனால இந்த கிரகம் அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப பல வழி தடங்கள் யூடியூப்ல இதைத்தான் பேசிட்டு வராங்க. இருக்கிறது இல்லாததாகவும் இல்லாதது இருக்கிறதாகவும் பல அன்பர்கள் பேசி வருகின்ற இந்த நிலையில எது நடந்தாலும் ரெண்டுமே தப்பு. எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு சனி உங்களை காலி பண்ணிட்டு போறார், தாரமட்டம் ஆக்க போறார் அப்படிங்கிறதும் போய், நீங்க இல்ல அந்த கிரகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றதும் போய். உண்மையே என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய தாக்கம் என்பது இருக்கத்தான் இருக்கும். அதே சமயத்துல மார்ச் 6க்கு அப்புறம் சனி பகவானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 3 மாத காலங்கள், மார்ச் ஏப்ரல் மே விட்டுட்டீங்கன்னா ஜூன் 2 முதல் இந்த தாக்குதல் நீங்க வெளியே வரக்கூடிய சூழ்நிலையும் தன்னால ஏற்படும். ஏழரை சனி என்பதை தவிர்க்க முடியாது, ஜென்ம சனி என்பதை தவிர்க்க முடியாது. பாடம் இறைவன் எடுக்கக்கூடிய பாடம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல அந்த ஸ்கூலுங்க டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்குறாங்க. எல்லா வாத்தியாரும் கரெக்டா பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களா? பசங்களுக்கு புரியுற வகையில, பசங்களை முன்னேற்றி வரணுங்கிற வகையில தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு பாடம் எடுக்கிறாங்களா? இல்லை. ஆனா இறைவன் அப்படி செய்வதில்லை. தனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயினா இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு இந்த விதத்துல பாடம் சொல்லி கொடுத்தா உங்களை நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய நேரம் தான் ஜென்ம சனி காலம். அப்போ இந்த பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் நம்ம திட்டுறது இல்லையே, சனியனே வெளில போ அப்படின்னு நம்ம வாத்தியார சொல்றோமா? இல்லையே. அவரை காலை தொட்டு வணங்கி படிக்கணும். இதே தான் நீங்க சனி பகவானுக்கும் செய்யணும். ஜென்ம சனி காலகட்டங்களில் சனி பகவானுடைய பிரார்த்தனை பண்ணி அவருக்கு பாதகத்தை தொட்டு வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தான தர்மங்கள் செய்ய வேண்டும். சனிக்கு எது முடிக்கும்? நீங்க 24 மணி நேரமும் ஸ்லோகம் சொல்றேன், ஆராதனை பண்றேன், அபிஷேகம் பண்றேன், இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சக மனிதர்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள், குழந்தைகள், இவங்களுக்கு உங்களுக்கான உங்களால் முடிந்த, அது 10 ரூபாவா கூட இருக்கலாம்,
உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். என்னதான் நம்ம பேசினாலும் நம்ம பொது பலன்களை பத்தி பேசுறோம். மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான அடுத்த ஜென்ம சனிக்கான என்ன பலன்கள் இருக்குன்றதை பத்தி தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர முடியும். இதுல இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கு. இப்ப மீனராசி அன்பர்கள் சனியினால பாதிக்கம் வரும்னா முதல்ல மைண்டு வேலை செய்யாது. நீங்க இதுல தான் கவனமா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய புத்தி மைண்டு சனி ஜென்ம சனியில வரும்போது வேலை செய்யாது. கம்ப்ளீட் ஸ்விட்ச் ஆஃப். மைண்டு இயங்கலைன்னா நீங்க எடுக்கக்கூடிய பேசக்கூடிய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாமே ராங் ரூட்ல போகும். அப்போ அதிகமா சிந்திக்காம, அதிகமா பேசாம, அதிகமா எதுலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. 2, தேவையில்லாத பணம் செலவு பண்றது, பண பரிவர்த்தனை. சாம்சங் போன்ல இருந்து ஐபோன் மாத்தலாம். நோ, இந்த காலகட்டங்களில் கம்முன்னு இருக்கிறது தான் பெட்டர். சாம்சங் போனை காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சியை நீங்க ஈடுபடணும். அடுத்தது, புதுசா நான் இருக்கிற வேலையை விட்டு நான் வேலை தேடுறேன். என் பொண்டாட்டி என்ன நம்பிதானே இருக்கா, என்ன பண்ணிடுவா பெருசா? என் புருஷன் என்ன நம்பிதானே இருக்கான், என்ன எங்க போயிடுவான்? பெரிய பிரச்சனையாயிடும். ஃபேமிலி பிரிஞ்சிடும். அதே மாதிரி இருக்கிற வேலையை விட்டீங்கன்னா புதுசாக வேலை வரும். 3 மாசம் அந்த வேலை போயிடும், திரும்பி தெருக்கு வந்துடணும். இதெல்லாம் ஏன் சொல்றோம்? வெளிப்படையா உடைச்சு பேசுறோம்னா நீங்க அவஸ்தைப்படக்கூடாது, நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான். சரியா? வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க அவஸ்தைப்படக்கூடாது, உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம மினிமலான வலியோட இந்த ஜென்ம சனியை நீங்க கடந்து வரணும். அப்ப எதை எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டேன். எதை எதிர்பார்க்க கூடாது? மந்திரத்துல மாங்காய் விழுன்னு எதிர்பார்க்க கூடாது. உழைப்பு, சனி பகவானுக்கு பிடித்த உழைப்பு, எளிமை, உங்கள் கடமையை சரிவர செய்வது. கடமை, எளிமை, பொறுமை, உழைப்பு, இந்த 4 தாரக மந்திரங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். எதை எதிர்பார்க்க கூடாது? இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்துச்சோ இதே விட நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. எதை எதிர்பார்க்க கூடாது? எனக்கெல்லாம் தெரியும், ஜோதியெல்லாம் போய் சும்மா உருட்டுறாங்க. உருட்டு தம்பி. ஏன்னா ஜோதிடம் பொய் அப்படின்னா 12 மாதங்கள் 12 ராசியிலிருந்து வந்தது பொய்யா இருக்கணும். 7 கிரகங்களிலிருந்து வந்த 7 நாட்கள், வார நாட்கள் பொய்யா இருக்கணும். 27 நட்சத்திரத்திலிருந்து வந்த 27 நாட்கள் தமிழ் மாதத்துல பொய்யா இருக்கணும். அதெல்லாம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு ஃப்ரைடேன்னு சொல்லுவேன், ஆனா ஜோதிடம் பொய்ன்னு சொல்லுவேன். ஃப்ரைடேன்னா யாரு? நம்ம அப்பா பெயரா? கிரகத்தினுடைய பெயர். மண்டே மூன் டே, சண்டே சன் டே, மார்ஸுடைய டே தான் டியூஸ்டே, புதனுடைய டே வெட்னஸ்டே. இப்படியாக ஜோதிடம் தரக்கூடிய கால நிர்மாணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜோதிடம் மட்டும் பொய்ன்னு சொல்றதுல இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்ப நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு எடுத்துக்க முடியல அப்படின்னாலே சனி உங்க மைண்ட்ல இருக்காரு, ஆல்ரெடி இருக்காருன்னு அர்த்தம். நல்லதை தடுப்பார், நல்லதை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை தடுத்து பார்ப்பார். அதையும் மீறி நீங்க தியானம் செய்ய வேண்டும். பரிகாரம், முதல் பரிகாரமாக தியானம் செய்ய வேண்டும். ரெகுலரா ஒவ்வொரு நாளும் 96 நாட்களுக்கு 108 முறை ஓம் நம சிவாய நமஹ இந்த மந்திரத்தை தியானம் செய்ய வேண்டும். எதை எதிர்பார்க்க கூடாது? ரொம்ப நம்ம மேல அன்பு வச்சிருந்தாங்கல்ல, அவங்களாம் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நினைக்கவே கூடாது. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. உங்களை விட்டுட்டு தான் போறாங்க. அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் எந்த உறவும் சாஸ்வதம் இல்லை, நிரந்தரம் அல்ல. எந்த உறவும், ஒரே ஒரு உறவு மட்டும் நிரந்தரம். தொப்புள் கொடிக்கும் அப்பாற்பட்ட உறவு. அந்த உறவு இறைவனுக்கும் உங்கள் உயிருக்குமான உறவு. அந்த உறவை தான் நீங்க பிடிச்சுக்கணும். உங்களுடைய ஜீவ நாடியை தான் நீங்க பிடிச்சுக்கணும். அதுதான் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் தி அல்மைட்டி டிவினிட்டி. சோ பரிகாரம், முதல் பரிகாரம் தியானம், 2வது பரிகாரம் ஈஸ்வர பெருமானை வணங்குவது. சனீஸ்வரனுக்கு எது பிடிக்கும்? மறுபடி சொன்னேன், தர்மம் தர்மம் தர்மம். தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க உங்களுக்கு சனீஸ்வர பகவான்
துன்பங்களை கம்மி பண்ணி தான் கொடுப்பார். இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கையை விடக்கூடாது. உள்ளுக்குள்ள எவ்வளவோ பயம் இருக்கும், ஆனா நம்பணும். நீங்க ஜெயிப்பீங்கன்னு நீங்க நம்பணும் முதல்ல, அப்புறம் தான் அந்த உலகம் நம்பும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. மீனராசி எந்த விதமான பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து ஜெயிச்சிருவீங்க. அதனால கடவுள் உங்கள் பக்கம், கவலை தேவையில்லை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.